ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நண்பர் சேவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஐஎஸ்எஃபோட ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். சிஐஎஸ்எஃப்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த அப்ளிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 31 இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணுற தேதி தொடங்கியிருக்கு. அண்ட் இந்த அப்ளிகேஷனோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் 30 கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நைட் வரைக்குமே இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு, ஆண்களுக்கு மட்டுமே ஆன வேலைவாய்ப்பு. இதில் பெண்கள் யாரும் எடுக்கலாம், ஆண்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க. போஸ்டிங் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அண்ட் இதோட பே லெவல் 3, அதாவது சம்பளம் 21,700 69,100 வரைக்குமே இருக்கும். அண்ட் இது பிஎஃப் எல்லாமே அப்ளிகபிள் தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதுக்கப்புறம் இதில் இருக்க மொத்த வேக்கன்சிஸ்னு பார்த்திங்கன்னா 1130 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் புதுச்சேரியில் ஒன்றும், தமிழ்நாட்டில் 39 வேக்கன்சிஸும் இருக்குது. மற்றது எல்லாமே அதர் ஸ்டேட். அது எல்லாமே செக் பண்ணிக்கங்க, என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்றதுக்கான டேபிளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அப்புறம் இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. 12வது படிச்சிருந்தீங்கனாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் வித் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் 12வது முடிச்சிருக்கணும் ஒரு ரெக்கக்னைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்கங்க. அதாவது 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/10/2001 30/9/2006 வரைக்கும் பிறந்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுக்கு இன்பிட்வீனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி மாறி இருக்குது. அதுக்கான டேபிளும் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 3 இயர்ஸ். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதனால் கரெக்டாகவே டீட்டெயில் ஃபில் பண்ணி பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் டாமிசைல் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். டாமிசைல் சர்டிஃபிகேட் ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், அதான் நீங்கள் இந்த அட்ரஸில் தான் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து உங்கள் ஃபோட்டோ அப்லோடிங் இருக்குது, உங்களோட சிக்னேச்சர் அப்லோடிங் இருக்குது. அண்ட் உங்களோட மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம சப்போஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ டீட்டெயில் ஃபில்லிங் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் நமக்கான டேட் அண்ட் டைம் கொடுக்குறாங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 12 வரைக்குமே நமக்கு அந்த டைம் கொடுக்குறாங்க. இந்த 3 நாளில் நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, தேர்ட் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோர்த் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆராகவும் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் வச்சு கூட பண்ணலாம். சரிங்களா? 2 ஆப்ஷனுமே இருக்குது, இது அல்லது அது. அண்ட் ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இவ்வளோ தாங்க இதோட ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ். இந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம படித்த விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த 5 ஸ்டேஜையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ யாருக்கு இந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.